இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜின் முத்திரை சொல்லுவாங்க. இந்த ஒன்றே அத்தனையுமே பேலன்ஸ் பண்ணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு சக்தி உண்டு, சக்தி ஓட்டம். அப்போது குபேர முத்திரை இது ஒரு அழகா பாருங்கள். எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டானுடைய அதிக சக்தி, தேகம் ஆரோக்கியம் சர்வம் சாக கரணம்னு சொல்லுவாங்க. இந்த கரணம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, இந்த கரண எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்களே, அந்த கரணம் கிடையாது. இந்த கரணம்ங்கிறது நாளிகை கரணம், காளிகை கரணம். அப்போது இந்த குபேர முத்திரை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? இதெல்லாம் நீங்கள் கோயில் சாமி கும்பிட போகிறதுக்கு முன்னாடி, சாமி சிலைக்கு முன்னாடி இந்த நெத்தியை எப்படி கொஞ்சம் நேரம் வச்சு ப்ரே பண்ணி பாருங்கள், வேண்டியது கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது தலை. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா போதும், நல்ல எனர்ஜி ஃப்ளோ ஆகிறதே பார்க்கலாம். இந்த 2 விரல் எப்பொழுதுமே தூக்கி தான் இருக்கணும். ஸோ அடுத்தது உங்களுடைய ஹேண்ட் சக்கரா, கைராசி கரண்டான்னு சொல்லுவாங்களே, அந்த இது ஒரு 25 டைம்ஸ். அடுத்தது இது ஒரு 25 டைம்ஸ். இதை கிழக்கு முகமாக நின்று எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும். இன்னைக்கு பணம் மட்டும்தான் முக்கியமா? உடல் ஆரோக்கியம் வேணும், என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய அந்த சுயநலம் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு வாழ்க்கையிலே சுயநலமாக இருக்க சொல்லலை. இந்த இது செய்யும் போது சுயநலமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையானது வரும், உங்களுக்கு தேவையானது வச்சு நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம், உங்களை இங்கே கவனிச்சிக்கலாம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, முத்தான முத்திரைகள். அதாவது இந்த முத்திரைகளில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் முத்தான முத்திரைகள் சொன்னாங்க? நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டேக் எடுக்காமல் வெறும் முத்திரையை பயன்படுத்தி உடம்புல வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூத ஓட்டம் இருக்கும். வாதம் பித்தம் கபம், அது இல்லாமல் சுழற்சி, 9 கிரகத்தின் ஓட்டை. நம்ம உடம்புல 9 வகையான ஓட்டை இருக்குது. கண், மூக்கு, வாதை, மலர் துவாரம் எல்லாம் சேர்த்து எண்ணி பாருங்கள். முக்கியமானது 9 ஓட்டை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 9 கிரகத்தோடைய எனர்ஜி எந்த இடத்துல எந்த ஓட்டை வழியாக போகுதுங்கிறது தான் கணக்கு. அதான் காலக்கணக்கு, காலிகை கணக்கு, நாளிகை கணக்கு, சல்லி கணக்கு, சலக கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய இந்த பள்ளி வாக்கு, ஒரு பூனை குறுக்க போகிறது, சகுனங்கள் எல்லாமே இந்த ஓட்டையை பொறுத்தே அமையும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஓட்டை தான், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதம் தான், நம்ம இருக்கக்கூடியது தான். பாருங்கள், 9 5 3, வாதம் பித்தம் கபம் 3, 5 எலமெண்ட்ஸ், 9 ஓட்டை. இதுதான் கணக்கு. இந்த கணக்குக்குள்ளே தான் மனித வாழ்க்கை. வியாதியாக இருக்கட்டும், நீங்கள் ஜாலியாக இருக்கிறதுக்கு பணப்பெருக்கமாக இருக்கட்டும், அதேமாரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தி பீடமாக இருக்கட்டும், சக்தி தீட்சையாக இருக்கட்டும், கோயில் குளமாக இருக்கட்டும், ஆண்டோர் பெரியோர்கள் சான்றோர்கள் யாராக இருக்கட்டும், குலதெய்வமாக இருக்கட்டும், தெய்வமாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும். ஆக இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இந்த உலகத்தில் மில்கி வேயாக இருக்கட்டும், அண்டவெளி ரகசியமாக இருக்கட்டும், வெட்டவெளி ரகசியமாக இருக்கட்டும். ஏன் இவ்வளோதையும் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாமே இந்த முத்திரையில் தான் வந்துடுது. நம் தேகம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், சக்தியோடு இருக்க வேண்டும், சக்தி வாகையோடு இருக்க வேண்டும். அப்போது ஐம்புலன், ஐம்விரல் ரொம்ப முக்கியம். இந்த 5 விரலில் இருக்கக்கூடிய முத்திரைகள், 2 விரல் 10 இருக்குது மொத்தம். இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஜின் முத்திரை சொல்லுவாங்க. இந்த ஒன்றே அத்தனையுமே பேலன்ஸ் பண்ணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு சக்தி உண்டு, சக்தி ஓட்டம். அப்போது குபேர முத்திரை இது ஒரு அழகா பாருங்கள். எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டானுடைய அதிக சக்தி, தேகம் ஆரோக்கியம் சர்வம் சாக கரணம்னு சொல்லுவாங்க. இந்த கரணம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, இந்த கரண எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்களே, அந்த கரணம் கிடையாது. இந்த கரணம்ங்கிறது நாளிகை கரணம், காளிகை கரணம். அப்போது இந்த குபேர முத்திரை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி பயன்படுத்துனீங்கன்னா ஒரு சக்தி, குளித்ததுக்கு அப்புறம் பயன்படுத்தினா ஒரு சக்தி. அதே குபேர முத்திரை எல்லோரும் என்ன பண்ணுவோம், ஆகாயமாக இருக்குமோ அப்படி வச்சுருப்போம். அதை தூக்கி இப்படி வச்சு பாருங்கள், இந்த முத்தமிடுவது போல் 2 அழகாக ஒரு மான் அப்படி ஒன்று, அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. அதேமாதிரி நம்மளோட தொப்புளில் வைக்கும் பொழுது ஒரு சக்தி இருக்குது, நெஞ்சாங்கூட்டில் வைக்கும் போது ஒரு சக்தி இருக்குது, உங்களோட துரியத்தில் வைக்கும் போது சக்தி இருக்குது, உங்களுடைய உச்சந்தலை D20 வைக்கிற போது சக்தி இருக்கிறது. நீங்கள் இப்படி வைக்கும் பொழுது குபேர முத்திரை எனக்கு வந்து குபேரனுடைய சக்தி எல்லாத்துக்குமே கிடைக்கும். அதாவது நம்ம சுக்கிர திசையிலேருந்து என்னென்னலாம் நம்மளுடைய வாட்டத்தை போக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கலாம். சக்தியை வாங்குறது ஒன்று இருக்குது, இதுதான் ஆகாய மார்க்கம் வாங்குறது. ஆனால் சக்தியை வாங்கி கொடுக்கறது தான் அந்தந்த இடத்துல வைக்கிறது. அங்கே தான் இதுதான் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். சக்தி ஓட்டத்தில் எங்கெங்கெல்லாம் கொடுக்கலாம், முக்கியமானது ஒன்று தொப்புள், ஒன்று ஹார்ட் சக்கரா, ஒன்று வந்து நெத்தி, ஒன்று தலை. இது போதுமான விஷயம். இதையும் தாண்டி வேணும்னாக்கா அதே குபேர முத்திரை இந்த கையில் வைக்கிறீங்க, அடுத்தது லெஃப்ட்டில் வைக்கிறீங்க, இது போதுமான விஷயம். இதுதான் நம்மளே செல்ஃப், அதாவது ஆட்டோ பைபாஸ் எப்படி பண்ணுறாங்களோ, ஆட்டோ சக்தி எப்படி உள்ளே போகிறதோ, அதே மாதிரி நமக்கு நாமே உயிர் சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி குபேர முத்திரையை பயன்படுத்துறது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதை மட்டும் கரெக்டாக நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பண்ணாலே போதும். உங்களுக்கு நோய் இருக்காது, 100% வசீகரமாக இருப்பீங்க, சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே இருக்கும். இந்த முத்திரைக்கு
நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அளவில்லாத சக்தி உண்டு குபேர முத்திரை. ஸோ இது இருந்தால் அத்தனையும் பெருகும். ஸோ எல்லாம் இது எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த 3 விரலுமே சேர்ந்தால் உடம்பில் இயக்கப்படும் வாதம், பித்தம், கபம், சர்வ நாடி 72,000 நாடி இயக்கக்கூடிய ஒரு சக்தி இதில் வந்துடுது. அப்போ எங்கெங்கெல்லாம் வைக்க போகிறோம்? சிம்பிள். இந்த ஃபஸ்ட்டு ரிசீவிங் டைம் மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் நீ ஒதுக்குங்க. முடிஞ்சல இல்லையா 3 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? நேராக உட்காந்துக்கோங்க. இப்போ ரிசீவிங். அப்போ மனசை நெத்தியில் வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் ஓம் நம சிவாய சொன்னாலும் சரி, இல்லைன்னா அப்படின்னு சொன்னால் மட்டுமாவது போதும். இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இது ரிசீவ் ஆன பிறகு நம்ம ஃபஸ்ட்டு அடுத்து எங்கே வைக்க போகிறோம்? நம்மளோட தொப்புள். அழகாக அப்படி வச்சுக்கோங்க. திருப்பி என்ன பண்ணுறீங்க? சொல்லலாம், இல்லைன்னா ஓம் சொல்லலாம், இல்லைன்னா சுவாசத்தை கவனித்தாலே போதுமான விஷயம். அப்படி வரும் இல்லையா? அந்த சுவாசத்தை உள்ளே இழுக்கிறதையும் வெளியே இருக்கிறதும் சுவாசித்தாலே போதுமான விஷயம். இது கணக்கம். அடுத்தது நெஞ்சாங்கூடு, சென்டர் ஆஃப் இந்த சொல்லுவாங்க 2 செஸ்ட்டுக்கு நடுவில். அப்போ இந்த இடத்துல அதே மாதிரி எல்லாமே ஒரு 25 டைம்ஸ் இருந்தால் போதும், ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்தது எங்கே வைக்க போகிறோம்? துரியம். இதெல்லாம் நீங்கள் கோயில் சாமி கும்பிட போகிறதுக்கு முன்னாடி, சாமி சிலைக்கு முன்னாடி இந்த நெத்தியை எப்படி கொஞ்சம் நேரம் வச்சு ப்ரே பண்ணி பாருங்கள், வேண்டியது கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது தலை. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா போதும், நல்ல எனர்ஜி ஃப்ளோ ஆகிறதே பார்க்கலாம். இந்த 2 விரல் எப்பொழுதுமே தூக்கி தான் இருக்கணும். ஸோ அடுத்தது உங்களுடைய ஹேண்ட் சக்கரா, கைராசி கரண்டான்னு சொல்லுவாங்களே அந்த இது ஒரு 25 டைம்ஸ். அடுத்தது இது ஒரு 25 டைம்ஸ். இதெல்லாம் தாண்டி அதேமாதிரி இந்த குபேர முத்திரையை போட்டுட்டு இந்த தோப்பு காரணம் போடுவாங்க பார்த்தீங்களா, அதை கையில் வச்சு இப்படி உட்காந்து எழுந்திரிப்பாங்களா, அதே மாதிரி உட்காந்து எழுந்திரிக்கணும். நான் அதை செஞ்சு காட்டுறேன். இப்படி நேராக இருக்கணும், முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். குபேர முத்திரையை போட்டுக்கோங்க. கிழக்கு முகமாக நின்றுக்கோங்க. குளிச்சுட்டு வந்து தான் செய்யணும். சும்மா ஜஸ்ட் ஒரு 10 டைம்ஸ். எனக்கு பணம் வேண்டும், எனக்கு பணம். இந்த பெண்டு போதும், ஃபுல்லாக வளைக்கணும் அவசியம் கிடையாது. எனக்கு பணம் வேண்டும், எனக்கு பணம் வேண்டும், மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாலே போதும். இப்படி நீங்கள் பெண்ட் பண்ணி இப்படி உட்காரும் பொழுது உங்களுடைய ஸ்னேக் வந்து இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும், மூலாதாரம் ஹைப்பாக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நடந்தே தீரும். காரணம், இயக்கி கொண்டிருக்கும் பொழுது சக்தி பீடம் மகா சக்தியாக இருக்கும். உங்கள் பிரெயின் வந்து பாஸாக இருக்கும். அப்போது அப்படியே ஆகட்டும், கேலக்சிக்கு போகும், வெட்டவெளி ரகசியத்துக்கு போயிடுச்சுனாலே, மில்கி வாய்க்கு உங்களுடைய சக்திகள் உங்களோட வார்த்தைக்கு போயிடுச்சுனாலே அது நடந்தே தீரும். இதை கிழக்கு முகமாக நின்று எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும். இன்னைக்கு பணம் மட்டும்தான் முக்கியமா? உடல் ஆரோக்கியம் வேணும், என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய அந்த சுயநலம் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு வாழ்க்கையிலே சுயநலமாக இருக்க சொல்லலை. இந்த இது செய்யும் போது சுயநலமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையானது வரும். உங்களுக்கு தேவையானது வச்சு நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம், உங்களையும் கவனிச்சிக்கலாம். இந்த முத்திரை நேராக நின்றுக்கணும். கண்ணை மூடிக்கோங்க. நீட்டாக டீப் பிரீத். அந்த எக்ஸேல் இன்ஹேல் அப்படியே பொறுமையாக விட்டுட்டு உட்காந்து எழுந்திரிங்க. எப்படி? முட்டியை லைட்டாக பெண்ட் பண்ணாலே போதுமான விஷயம். அந்த தோப்புக்காரணம் போடுற மாதிரியே ஃபுல் பெண்டு போடலனாலும் அட்லீஸ்ட் அந்த அசை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, சக்ராஸ் அந்த நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஸ்விங் ஆகும். நீங்கள் உட்காந்து எழுந்திரிக்கும் பொழுது என்னடா இது வந்து பார்க்கறதுக்கு காமெடியாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் உட்காந்து எழுந்திரிக்கும் போது மூலாதாரம் எழுந்திரிக்கும். உங்களுடைய லெஃப்ட் ரைட்டு உங்களுக்கு அந்த 7 சக்கராஸோடைய ஸ்னேக்ஸ் லெஃப்ட் ரைட் ப்ளஸ் மைனஸ் ராகு கேது அத்தனையுமே அசைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதான் சொல்லுவாங்க அடிக்கடி, ஜஸ்ட் டான்ஸ், மெடிடேஷன்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு மேக் ஏ ஸ்னேக் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்னேக் டான்ஸ் வேணால் நீங்கள் உட்காந்து எழுந்திரிச்சாலே போதுமான விஷயம். ஆனால் அந்த நேரத்தில் குபேர முத்திரை போட்டிருக்கும். இப்படி போட்டுட்டு எனக்கு பணம் என்ன வேணாலும் நினைக்கிறீங்களோ, எனக்கு பணம் வேணும், என்ன நடக்கணும்னு நினச்சிங்கன்னா நடக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. குபேர முத்திரை அப்படிங்கிறது எல்லாரும் பணத்துக்கு மட்டும் நினைக்கிறாங்க, இல்லை மனசுக்கும் கூட. அதிக அற்புதமான ஆரோக்கியமான சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த குபேர முத்திரை. பணத்துக்கு மட்டும் கிடையாது, குணத்துக்கும் உண்டு, உள்குணத்திற்கும் உண்டு, மறு ஜென்மத்திற்கான திறப்புமாக இருக்கும் நல்ல வாழ்க்கையை. அதான் வந்து இந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, எப்பொழுதுமே இதை போட்டு பழகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா குளிச்சுட்டு அழகாக செய்யுங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுறதுக்கு ஒரு எஃபெக்ட்னு சொன்னேன். இதை எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு செஞ்சிங்கனாக்கா உங்களுடைய உடல் சுத்தியாகும். என்னாகும்? ஆட்டோமேட்டிக்காக மழை ஜலம்லாம் ஈஸியாக போகும். குளித்த பிறகு தெய்வீகமாக மாறும். அவ்வளோதான் இதுக்கு டிஃப்ரென்ஸ். எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ குபேர முத்திரை மிக 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 முக்கியமானது. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ரூபத்தில் எப்படி வைக்கிறீங்க, நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வச்சிங்கன்னா போதும். அதிகபட்சமாக 10 to 15 மினிட்ஸ் ஆகும். உங்களால் காலையில் பண்ண முடியல, நைட் படுக்கும் போது கூட செய்யலாம். காலையில் பண்ணால் தி பெஸ்ட்டு. அதுவும் ஒரு 6 to 7 நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட கடனில் இருந்தால் கூட நீங்கள் அது மீண்டு வந்துடுவீங்க. ஏன்னா அதுக்கான பணம், அதுக்கான மனசு உங்களை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை அண்டவெளி செய்து கொடுத்து விடும். ஏன்னா எண்ணம் காரிய சித்தியாகவும் பலித்தமாக இருக்கும்.
ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குபேர முத்திரை. இதே மெத்தடில் அந்த காலத்தில் செஞ்சு ரொம்ப ரொம்ப அழகான பயன்களை பட்டிருக்கிறாங்க, வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இது எல்லாமே சயின்டிஃபிக்கல் லாஜிக் தான், செய்து கை கண்ட ஒரு விஷயந்தான். வெறும் குபேர முத்திரை போட்டால் பணம் வந்துடும், இது மட்டும் தான் எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி அப்படிங்கிறது தான் நான் இயக்கிய விஷயங்களை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். மக்கள் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா செய்து அதை அனுபவபூர்வமாக சொன்ன விஷயந்தான் இப்போ மருகி உங்கள்கிட்ட வந்துட்டுருக்கு. அது அழகான விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.